பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57-58 வசனங்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை யோவானில் நம்ம பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம். யோவான் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் 38ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்போ கடைசியாக ஒரு படாத பாடு சிலுவையிலே பட்டு கடைசியில் அவர் தன்னோட ஆவியும் விட்டார். இயேசு மரித்து விட்டார். பாருங்க, அந்த உடனே பூமியெல்லாம் நிலநடுக்கம் எர்த்துக்குவேக் வந்துருச்சு. தேவாலயத்தின் திருச்சியில் ரெண்டாக கிழிந்தது, கண்மலைகள் பிளந்தது. இந்த மாதிரி அநேக காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இயேசுவின் சரீரத்தை அந்த சிலுவையில் அவர் டெத் ஆகிட்டார். இப்போ அந்த சரீரத்தை எடுக்கணும். யாருக்கும் ஒரு துணி வரல. சீசர்களெல்லாம் அந்த இடத்த விட்டே ஓடி போனாங்க. பாருங்கள், இந்த இப்போ ஆண்டவரோட சரீரத்தை இப்போ எடுத்து அதை வந்து கல்லறையில் வைக்கணும். ஒரு முக்கியமான அடுத்த ஒரு இது இருக்குது. இயேசு மரித்தார், கல்லறையில் வைக்கப்பட்டால் அதுக்கப்புறம் உயிர் தெழுகிறது. இப்போ 3 காரியங்கள். பாருங்கள், இயேசு மரித்துட்டாரு. இப்போ அந்த சரீரத்தை ப்ராப்பராக அதை வந்து கல்லறையில் வைக்கணும். அந்த சரீரத்தை சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்க அந்த சரீரத்தை எடுக்கணும். இப்போ அதுக்கு பர்மிஷன் வந்து பிலாத்துக்கிட்ட போய் கேட்கணும். அதுக்கு யாருக்கும் ஒரு துணியும் வரல. பாருங்கள், அந்த டைம் தான் சாயங்காலம் போது இயேசுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்த யோசேப்பு. பாருங்கள், அவர் வந்து ஒரு சீஷன். அவர் எப்படிப்பட்ட சீஷனா நம்ம யோவானில் பார்க்குறோம். அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எந்த ஊருக்காரங்கன்னா அரிமத்தியா ஊர். பாருங்கள், அந்த சாயங்காலமானது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன். அதான் யோசேப்பை பற்றி தான் சொல்கிறாங்க. பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க. பிலாத்துக்கிட்டே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்குறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு பெரிய அங்கே பயங்கர அமளி பயங்கரமாக நடக்குது. ஏன்னா இவர் 3ஆம் நாள் உயிர் தருவார் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது கேள்விப்பட்டு இந்த சரீரம் இப்போ இது வந்து ரொம்ப பயங்கரமாக. அதுக்கப்புறம் காவலாளிகள் இதை வாட்ச் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை அந்த சரீரத்தை கேட்டு வாங்கிறதுக்கு ஒரு துணி வேணும்ல. அது எவ்வளோ ஒரு தைரியத்தோடு இந்த யோசேப்பு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு போய் பிலாத்தினிடத்தில் போய் உத்தரவு கேட்குறான். அப்போ பிலாத்து உத்தரவு கொடுக்குறாரு. அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை வாங்கி கொண்டு போகிறதாக பார்க்குறோம். பாருங்கள், பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். அல்லேலூயா. பாருங்கள், இதை கேட்குறதுக்கு ஒரு துணி வேணும். பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டமே நடக்குது. அவரை படாத பாடு, சிலுவையில் படாத பாடு பட வச்சு எல்லாம் எவ்வளோ தூரம் பாடுபடுத்தணுமோ எவ்வளோ தூரம் படுத்துனாங்க. அவர் இப்போ அவரோட சரீரத்தில் ஜீவன் இல்லாத ஒரு சரீரமாக இருக்குது. இப்போ அந்த சரீரத்தை எடுத்து அதை ப்ராப்பராக கல்லறையில் வைக்கணும். அந்த வேலையை செய்வதற்கு அவன் உடனே இமீடியட்டாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு போய் பிலாத்துவினிடத்தில் போய் தைரியமாக கேட்குறான். எனக்கு இயேசுவோட சரீரம் வேணும்னு சொல்லி அவனும் அதுக்கு ஓகே சொல்கிறான். பாருங்கள், இந்த வேளையில் நாம் இயேசுவுக்காக நாம் எந்த அளவுக்கு துணிவுடன் செயல்படுகிறோம். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், இயேசுக்கு அன்பை ருசித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை சொந்த இரட்சகராக ஆண்டவர் நம்மளை அவருடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் இப்படி ஆண்டவர் அன்பை ருசித்த நாம் எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு தைரியமாக துணிவுடன் இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு ஆண்டோட சத்தியத்தை எடுத்து சொல்கிறோம், கர்த்தரோட அன்பை எப்படி எடுத்து சொல்கிறோம். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் துணிவுடன் நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலே, நம்மளுடைய சொந்தங்கள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே, இன்னும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள், வேலை ஸ்தலத்திலே, நம்மளோட தொழில் செய்கிற இடத்துல நாம் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்கிறோமா? நமக்கு எந்த அளவுக்கு துணிவு இருக்கிறது, எந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறது? பாருங்க, இந்த அரிமத்தியா ஊரானாகிய இந்த யோசேப்பு யோவானிலே பார்க்கிறோம். அவர் அந்தரங்க சீசன் என்று சொல்லப்பட்டது. அந்தரங்க சீசன். அவன் சீசன் தான். இயேசு கிறிஸ்துக்கு சீசனாக இருந்தவன் தான். ஆனால் அந்தரங்க சீசனாக இருந்தான் அவன். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு இப்படி நடந்ததுமே அந்த சரீரத்தை கேட்டு வாங்குறதுக்கு துணிகரமாக அந்த பிலாத்துக்கிட்ட போய் கேட்குறாரு. அந்த பிலாத்துக்கிட்டையும் உத்தரவு கிடைக்குது. பாருங்கள், அது என்ன நடந்தாலும்
இயேசுவுக்காக நான் எந்த லெவலில் நான் இறங்கி போவேன்னு சொல்லி அவன் போய் கேட்குறான். இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் நம்மளோடு கேட்கிறது என்னவென்றால், நாம் இந்த தைரியத்தோடு இருக்கிறோமா? இயேசுவுக்காக நாம் துணிவுடன் நாம் செயல்படுகிறோமா? இது கடைசி காலமாக இருக்கிறது, இனி காலம் செல்லாது. நாம் ருசித்த அன்பை அநேகருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையில் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டை நோக்கி ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கத்தாவே. இந்த 2025 வருடத்தின் அப்பா பிப்ரவரி மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேரே. நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட இருந்து நடத்துங்கப்பா. அப்பா உடைய அன்பை ருசித்த நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர், அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு எவ்வளோ துணிகரமாக அந்த பிலாத்துக்கிட்டேயே தைரியமாக இயேசுவின் சரீரத்தை கேட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டானே, அதுபோல் ஆண்டவரே அந்த துணிவு, அந்த தைரியம் ஆண்டவரே நாங்கள் ருசித்த அன்பை அநேகருக்கு துணிவுடன் எந்த ஒரு பயம் இல்லாமல் அநேகருக்கு உடைய அன்பை நாங்கள் சொல்லும்படியாக ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கும்படியான ஆண்டவரே அப்பா துணிவு, மன தைரியத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா உமக்காக என்ன வேணாலும் செய்கிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு துணிவுடன் செயல்பட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த தைரியத்தை தாங்க ஆண்டவரே அப்பா. பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. உமக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும் ஆண்டவரே? எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவ பலியாக உண்மையை ஒப்பு கொடுத்தீரே, விட்டு கொடுத்தீரே அப்பா. எங்களுக்காக உடைய ரத்தத்தை முழுவதுமாக சிந்தினரே ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே உடைய அன்பை அநேகருக்கு சொல்லுவேன் என்று அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. அதன்படி நாங்கள் செயல்படும்படியாக எங்கள் உள்ளத்திலே நீர் ஏவுதலை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் கைட்டுச்சுக்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்காக மாத்திரம் சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொரு பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.